பெற்றோர் கனவுகளை பிள்ளைகள் நிறைவேற்றுவது வழக்கம். மாறாக இறந்த தனது மகனின் கனவை நிறைவேற்ற வேண்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் 73 வயது மூதாட்டி. கிராமத்து பெண்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வதும் ஊர் மக்களுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருப்பதுமாக இருக்கும் இவர்தான் தங்கவேல். 73 வயதாகும் இந்த மூதாட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த ஏத்தரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 60 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கிய இவர் தனது மகனின் கனவுகளை நிறைவேற்றவே ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதாக கூறுகிறார். இவரது ஒரே மகனான சித்தன் ஊராட்சி அலுவலகத்தில் பணியாற்றியவர். இவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஊர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனால் அதற்குள் இறப்பு இவரை முந்திக் கொண்டது. இதனால் மகனின் கனவுகளை நிறைவேற்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றதாக கூறுகிறார் மூதாட்டி தங்கவேல். எலெக்ஷனுக்கு நிப்பாட்டிட்டு இறந்து போச்சு. என் மகன் ஆசையை நிறைவேற்றணும்னு என்னை ஊர் மக்கள் என்னை நிப்பாட்டி ஆர்வமாக வேலை பார்த்து என்னை ஜெயிக்க வச்சிருச்சுங்க. நான் ஊர் மக்களுக்கு செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நல்லா நன்றி சொல்லி நல்லா உதவி செய்வேன். 52 ஓட்டில் நான் ஜெயிச்சிருக்கேன். தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும், பள்ளிக்கூட வசதி வேணும், எல்லா வசதியும் எங்களுக்கு வேணும். நான் என்ன வசதி கேட்குறத கவர்மெண்ட்டை நான் கேட்பேன். ஊராட்சிக்கு தேவையான வசதிகளை செய்து தந்து தனது மகனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் இந்த பாசத்திற்குரிய பாட்டி. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.